Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 100% ஷூரா வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது எப்படி, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத வித் ப்ரூஃபோட காமிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு அருமையான ட்ரிக் அப்படின்னு சொல்லணும் 2022ல. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்க சேனல்ல ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, என்ன ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, அதர்வா படம் மூவி வந்து தள்ளி போகாதே அப்படிங்கிற படம். நான் நார்மலாக வந்து யூடியூப் சேனலில் ஏதாவது நியூ மூவி கிடைக்குமா அப்படின்ட்டு சொல்லி தேடி பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். தள்ளி போகாதே படம் வந்துச்சு. ஸோ அந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எப்போவுமே நான் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டேன். அந்த சேனல் அபவுட் பேஜ், அந்த சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டிருக்காங்க, அந்த சேனலுக்கு இந்த மாதிரி புது படம்லாம் ஏற்ற காப்பிரைட் கிளைம் வந்திருக்கா, ஸ்ட்ரைக் வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா ஒரு யூடியூபர்னா இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா தான் வீடியோவே பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க, டேக் என்ன போட்டிருக்காங்க, அந்த மாதிரி. ஸோ ஒரு புது மூவி, ஃபுல் மூவியே இருந்துச்சு தள்ளி போகாது. மேபி இப்போ வரைக்குமே இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுற வரைக்குமே அந்த மூவி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருக்கு. வீடியோ அப்லோட் பண்ணி 4 நாளாக இருக்குது. அந்த மூவி பார்த்தேன். ஒரே ஒரு வீடியோ தான் இருந்துச்சு அந்த சேனலில் முழுக்க அந்த ஒரு வீடியோ மட்டும்தான். ஆனால் அவங்க 3 லட்சம் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அவங்க ஒரு சின்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இல்லை இனிமேல் பார்க்குறதாலும் பாருங்கள். என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு டம்மியான மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு சேனல், அதுக்கு சேனலுக்கு நேமும் லோகோ எல்லாமே வச்சு ஒரே ஒரு படம் புது படமாக டவுன்லோட் பண்ணி அதை அப்லோடு பண்ணி விட்ருக்காங்க. ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், இல்லாட்டி கிளைம் வரும். ஓகேங்களா? ரொம்ப ரேர்னா வீடியோ டெலிட் பண்ணி விட்ருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இவங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணல, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ அந்த டம்மியாக கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். புது மூவியை அப்லோடு பண்ணதுனால ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சா? கிளைமோ வந்தாலும் ஸ்ட்ரைக் வந்தாலும் எதுக்கு வரும் அப்படின்னா அந்த டம்மி மெயில் ஐடிக்கு தான். இவங்க அந்த ஹோம் பேஜில் போய் பாருங்கள், ஃபியூச்சர்டு சேனல் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் பேஜில் அவங்களுடைய ஒரிஜினல் சேனல் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து ஹோம் பேஜில் முன்னாடி வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 200 வீடியோக்கு மேலே இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது இந்த படத்தை பார்த்துட்டு அது 3 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருக்கு, 3 லட்சம் 4 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருக்கு அந்த படம். யாராவது இந்த படத்தை பார்த்துட்டு சரி இந்த சேனலில் வேறு ஏதாவது புது படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோவாகிறது அவங்களுடைய ஒரிஜினல் சேனல் ஷோவாகும். ஸோ அதை கிளிக் இந்த இடத்துல ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும். அப்போ வேறு படம் இதில் இல்லை போல இருக்குது, இன்னொரு சேனல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அதில் என்னென்ன வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சேனல் ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. வியூஸ் நிறையா இல்லை, பிடிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோவாவது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வியூஸும் வந்துடும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துடும். ஒரு டம்மி மெயில் ஐடியை வச்சுக்கிட்டு ஒரு புது படத்தை டவுன்லோடு பண்ணி அப்லோடு பண்ணி விட்டது மூலியமாக ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 100% ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லணும். நானுமே இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சதில்லை. இந்த ஹோம் பேஜில் பார்க்கவும் தான் எனக்கே தோணுச்சு, ஆக இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஷேர் பண்ணிட்டேன். 100% இது நல்ல ட்ரிக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. மேபி விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி பண்ணலாம். நல்ல ட்ரிக் தான். ஒரு டம்மி மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி எல்லாரையும் வந்து நம்ம சேனலை பார்க்க வர வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்காக புது படத்தை எல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. அவங்க கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணி அவங்களாம் படம்லாம் எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணி நம்ம புது படம் எடுத்து போகிறதுனால அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 நண்பர்கள் யாராவது யூடியூப் சம்மந்தமாக உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.